بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل عظيم القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا سبح بحمد ربك واستغفره إنه كان توابا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதிராம்பட்டினம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அலையலையாய் இஸ்லாத்தை நோக்கி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வல்ல இறைவனுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலக நாடுகளில் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது, அதற்கு எந்த அளவிற்கு எதிர்ப்புகள் வருகின்ற நிலையில் இது எந்த அளவிற்கு மகத்தான வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பது குறித்து இந்த உரையிலே நாம் காண இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் அவர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் அவதூறுகளையும் தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோமேயானால், இரண்டு விதமான தாக்குதல்களுக்கு முஸ்லிம்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, முஸ்லிம்களுடைய உடல், உடைமை, உயிர் இவைகளுக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உண்டான தாக்குதல்கள். நீ எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்தியா மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய இலங்கை, பர்மா, இது போன்று பாலஸ்தீன் என்று உலக நாடுகள் முழுவதிலுமே முஸ்லிம்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் என்பதில் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. குஜராத்திலே 2002 நடைபெற்ற கலவரம் 2000 முஸ்லிம்களுக்கு மேல் கொண்டு குவிக்கப்பட்டுள்ளார்கள். பீவண்டி, பம்பாய், இது போன்று ஒரு நீண்ட பட்டியலே போட்டு கொண்டு போகலாம். முசாபர் நகர், இப்பொழுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முசாபர் நகர்ல முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொண்டு குவிக்கப்பட்டு 50,000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இன்றளவும் அகதிகள் முகாமில் தங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய குழந்தைகள் பனிமூட்டத்தின் காரணமாக, அடிக்கக்கூடிய குளிரின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறக்கக்கூடிய அளவிற்கு தாக்குதல்கள் முஸ்லிம்கள் மீது. இப்படி ஒரு நிம்மதியாக நோன்பு வைக்க முடியவில்லை. சீனாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முஸ்லிம்கள் நோன்பு வைப்பதற்கு தடை. நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையா என்று முஸ்லிம்களை சோதிப்பதற்கு இங்கே எப்படி பறக்கும் படை அமைத்து பள்ளிக்கூடங்கள்ல பிட்டடிக்கிறானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றானோ, அதுபோன்று முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்களா என்று சோதிப்பதற்காக தனி ஒரு பறக்கும் படையை அமைத்து நோன்பு வைத்திருக்கின்றீர்களா இல்லையா, தண்ணியை குடிங்க என்று டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு சீனாவில் பிரச்சனையை நாம் பார்க்கின்றோம். இப்படி உலக நாடுகள் முழுவதிலும், இலங்கையில பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் மீது தாக்குதல், தம்புல்லா என்ற பள்ளிவாசல்ல பௌத்தர்கள் போய் தாக்குதல் நடத்தி முஸ்லிம்களுடைய அந்த வழிபாட்டு தலத்தை டேமேஜ் செய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அஸ்ஸாம்ல முஸ்லிம்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பௌத்தர்கள் செய்த அந்த அட்டூழியங்கள். அதே மாதிரி பர்மாவில முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள். இதோடு மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்துல முஸ்லிம்களுடைய நிலையை சொல்லவே வேண்டாம். அந்த இஸ்ரேல் யூதர்களுக்கு எதிராக இவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பத்தாவதற்கு அமெரிக்கா என்ற அயோக்கியன் அவன் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், முஸ்லிம்கள் நாடுகள் மேல போர் தொடுத்து அப்பாவி முஸ்லிம்கள் மேல குண்டுகளை வீசி இன்றளவும் பல்வேறு விதத்துல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்படி முஸ்லிம்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகளாவிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன.
யூதர்கள் ஒரு பக்கம் தாக்குறான், நசாராக்கள் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றான். அஹிம்சையே உருவானதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய பௌத்தர்கள் கூட நம்மளை விட்டு வைப்பதில்லை என்ற அளவிற்கு முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு விதமான தாக்குதல். இன்னொரு விதமான தாக்குதல் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்களே, ஆனால் முஸ்லிம்களுடைய சித்தாந்தம், இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், இவையெல்லாம் காட்டு மிராண்டித்தனமானவை. இதெல்லாம் மனித குலத்திற்கு எதிரானவை. முஸ்லிம்கள் பிற்போக்குவாதிகள், பழமைவாதிகள், அடிப்படைவாதிகள், பெண்ணடிமையை போதிக்கக்கூடியவர்கள், இவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை நாம பார்த்து வருகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அயோக்கியர்களோடு மீடியாக்களும் சேர்ந்து சதி செய்யக்கூடிய இன்னொரு பக்கம் பார்க்கின்றோம். மீடியாக்கள் அனைத்தும் எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன. ஏதாவது ஒரு ஏரியால ஒரு சின்ன சீனி வெடி வெடித்து விட்டால் கூட முஸ்லிம்கள் தான் குண்டு வைத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் மேல இந்த மீடியாக்களுடைய சதி எந்த அளவிற்கு சதி செய்யப்படுகின்றது பார்த்து வருகின்றோமா இல்லையா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு வெடிகுண்டு விட்டால் உடனே இந்திய முஜாஹிதீன் பொறுப்பேற்பு, அல் கொய்தா தீவிரவாதிகள் அட்டூழியம், ஹிஸ்புல் முஜாஹிதீன் பொறுப்பேற்றுக் கொண்டது, அல் கொய்தா தீவிரவாதிகள் எங்களுக்கு இமெயில் மூலமாக தகவல் தெரிவித்தார்கள், நாங்க தான் குண்டு வைத்தோம் என்று. இந்திய முஜாஹிதீனை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு கடிதாசி போட்டார்கள், ஹிஸ்புல் முஜாஹிதீனை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு லெட்டர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள், இமெயில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று முஸ்லிம்களையே கட்டம் கட்டி திட்டம் தீட்டி கருவறுக்கக்கூடிய வேலை நடந்து வருகின்றது. எங்க யாரு குண்டு வைத்தாலும் என்ன குண்டு வெடித்தாலும் முஸ்லிம்கள், அதாவது எந்த அளவிற்கு என்றால் பள்ளிவாசல்ல குண்டு வெடித்தால் கூட முஸ்லிம் தான் குண்டு வைத்தான் என்று முஸ்லிமே கைது செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது நம்ம பார்க்கின்றோமா இல்லையா? அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் மேல இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய சதி திட்டம், இவர்கள் செய்யக்கூடிய தாக்குதல்கள், இது ஒரு பக்கம் இருக்கின்றது. பார்த்தோம் என்றால் உலக நாடுகள் முழுவதிலும் முஸ்லிம்கள் மேல தாக்குதல் நடத்துறா, கருத்து ரீதியா தாக்குதல் நடத்துறா, மீடியாக்கள் எல்லாம் ஒன்று கூடி தாக்குதல் நடத்துகின்றார்கள். இப்படி எல்லாம் தாக்குதல் நடந்து வருகின்றத. இந்த அளவிற்கு நிலைமை இருக்குமே ஆனால் இஸ்லாம் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்களே, இந்த அளவிற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில இஸ்லாம் வளரக்கூடாது. லாஜிக்காக நீங்க பார்த்தீர்களே ஆனால் இவ்வளவு தொந்தரவு பண்றான்ல நம்மள, இந்த அளவுக்கு முஸ்லிம்களை தீவிரவாதியாக சித்தரிக்கின்றானே, இந்த அளவுக்கு முஸ்லிம்களை கட்டம் கட்டி திட்டம் தீட்டி கருவறுக்கின்றார்களே, முஸ்லிம் பெண்களை கற்பழிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோமே, முஸ்லிம்களை மீடியாக்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்றார்களே, இவ்வளவும் நடக்கிறதை நாம பார்க்கும் பொழுது இதுக்குண்டான ரிசல்ட் என்னவாக இருக்க வேண்டும்? இஸ்லாத்துக்கு நம்ம மாறி போவோமே ஆனால் நம்மளும் இது போன்ற தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுவோம். நாம இஸ்லாத்தை தழுவோமே ஆனால் நம்மளையும் மீடியாக்கள் தீவிரவாதிகளாக சித்தரிப்பார்கள். நாம இஸ்லாத்தை தழுவோமே ஆனால் நம்மை அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள், பிற்போக்குவாதிகள் என்று சொல்லி நம்மளையும் இழிவுக்குள்ளாக்குவார்கள் என்று அனைவரும் பயப்பட வேண்டும். யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் நிலைமையாக இருக்க வேண்டும். ஆனா நிலைமை என்ன? இல்ல தலையிலாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இஸ்லாம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அணி அணியாக, அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியதை நாம கண்கூடாக பார்க்கின்றோம். வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. உமக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது நபியே நீர் பார்ப்பீர். எதை பார்ப்பீங்க? மக்கள் அலையலையாக அணி அணியாக இந்த தீனுல் இஸ்லாத்தை நோக்கி நுழைவார்களே, அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அதை நாம கண்கூடாக பார்க்கின்றோமா இல்லையா? இந்த அளவிற்கு மீடியாக்களும் உலக நாடுகளில் உள்ள அனைத்து மதத்தினரும் அனைவரும் ஒன்று கூடி இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகின்றது. எப்படி எப்படி எல்லாம் வளர்கின்றது? உலகளாவிய அளவுல உள்ள புள்ளி விவரங்களை நாம பார்க்கின்றோம். அமெரிக்கா தான் முதல்ல முஸ்லிம்களை கருவறுப்பதுல இவன மாதிரி ஒரு அயோக்கியன் கிடையாது. அமெரிக்கா மாதிரியான முஸ்லிம்களை திட்டம் தீட்டி கருவறுப்பதுல அமெரிக்காவுக்கு ஈடாக ஒரு நாடு இல்லை என்று சொல்லலாம். ஆப்கான் மேல போட்ட குண்டுகள் எல்லாம் கணக்கில்லாதவை. அந்த அளவுக்கு ஈரானை இவன் என்ன செய்தான் என்றதெல்லாம் முஸ்லிம் என்ற அடிப்படையிலேயே இது சிலுவை போர். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய
சிலுவை போர் என்று சொல்லி அறிவிப்பு செய்து போர் தொடுக்கக்கூடிய அளவிற்கு வெறி பிடித்த அந்த அமெரிக்காவில் உள்ள நிலைமை என்ன பார்க்கின்றோம். புள்ளி விவரங்களை சொல்கின்றார்கள். CNN புள்ளி விவரம் சொல்கின்றது, அமெரிக்காவில் ஒரு வருஷத்திற்கு 100 பள்ளிவாசல்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 1200 புதிய பள்ளிவாசல்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு பக்கம் தேவாலயங்கள் பூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேவாலயம் ஒரு பக்கம் பூட்டப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் தேவாலயங்களை முஸ்லிம்கள் விலை கொடுத்து வாங்கி அதை பள்ளிவாசல்களாக மாற்றி வருகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த அரிஸ்டோ என்ற ஏரியாவில் உள்ள ஒரு தேவாலயம் பள்ளிவாசலாக மாற்றப்படுவதை அமெரிக்கா தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர் அனுப்பி வைக்கின்றார். பார்க்கிறோம். வெளியே பார்த்தா சர்ச்சு மாதிரி இருக்கின்றது, உள்ள பார்த்தா அது ஒரு பள்ளிவாசல். தேவாலயத்தை விலை கொடுத்து வாங்கி அதை பள்ளிவாசலாக மாற்றக்கூடிய நிலைமை பார்க்கின்றோம். அதே மாதிரி நியூயார்க் பகுதியில் மன்ஹாட்டன் என்ற ஏரியால பார்த்தீர்களே, ஆனால் பள்ளிவாசல்கள் மக்களுடைய கூட்டம் நிரம்பி வழிந்து நடு ரோட்ல மக்கள் தொழக்கூடியதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள தேவாலயத்திலேயே நீங்க இங்க வேணா தொழுதுக்கிறீங்க என்று சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் தேவாலயங்கள்ல தொழுவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி! சமீபத்தில் பிபிசியினுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கின்றோம். பிபிசியில ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். என்ன செய்தி? தென் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவில் குடியேறிய ஹிஸ்பானிக்குகள், ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய ஹிஸ்பானிக்குகள் 2006ஆம் ஆண்டு 1 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவி வந்திருக்கின்றார்கள். 1 லட்சம் பேர் முஸ்லிம்கள் இருந்தார்கள். அந்த ஹிஸ்பானிக்குகள்ல இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் 2006ஆம் ஆண்டு 1 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டுக்கு திருப்பி கணக்கெடுக்கிறான். அவர்களுடைய எண்ணிக்கை 10 லட்சமாக இருக்கின்றது, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை. அப்போ 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள்ல மாறுகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பார்க்கின்றோமா இல்லையா? இங்கிட்ட அமெரிக்காக்காரன் அடிச்சு ஒழுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனா இங்க நிலைமை என்ன? அமெரிக்காவினுடைய அந்த மாகாணங்கள்லையும் அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்கள்லையும் இஸ்லாத்தை நோக்கி அணியணியாக வரக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பிரான்ஸ்ல இதே மாதிரிதான் கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இதே மாதிரியான ஒரு புள்ளி விவரத்தை அந்த நாட்டினுடைய தின இதழ் வெளியிடுகின்றது. என்ன புள்ளி விவரம் என்றால், அங்கேயும் இதே மாதிரியான நிலவரம் தான். ஒரு மாதத்திற்கு, ஒரு வருஷத்திற்கு 100 பள்ளிவாசல்கள் புதிதாக துவக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 1200 பள்ளிவாசல்கள் அதுல சமீப காலத்தில் அதிகரித்து இருக்கின்றது. மக்களுடைய கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம் அலைமோதி முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள் நிரப்பி அவங்க ரோட்ல தொழக்கூடிய அளவிற்கு வெள்ளிக்கிழமைகள்ல எந்த பக்கமும் போக முடியவில்லை. முஸ்லிம்கள் அந்த ரோட்ல தொழுகிறதுனால கடுமையான கூட்ட நெரிசல்கள், டிராபிக் ஜாம் ஏற்படுகின்றது. உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, முஸ்லிம்கள் இந்த மாதிரி ரோட்ல தொழுகை நடத்துறீங்க வேணாம், இந்த மாதிரி ரோட்ல தொழுது பொதுமக்களுக்கு இடையூறு தர வேணாம், நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம், கட்டிடங்களை நாங்களே ஏற்பாடு பண்ணி தர்றோம், அரசாங்க கட்டிடங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய கட்டிடங்களை நீங்க பயன்படுத்துங்கள் என்று சொல்லி பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். 1200 பள்ளிவாசல்கள் கூடி இருக்குது. அதே நேரத்தில் 20 தேவாலயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, பிரான்ஸ் என்ற ஒரு நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு? கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நாம பார்க்கின்றோம். அதுக்கடுத்து இங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய முன்னாள் அதிபர் டோனி பிளேயர் இருக்கிறாரே, அவருடைய மைத்துனி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம். இஸ்லாம் அதாவது எந்த அளவு இருக்கின்றால், பிபிசியினுடைய டெய்லி மெயில் என்ற ஒரு பத்திரிகை, அதுல புள்ளி விவரங்களை கணக்கெடுத்து போடுறாங்க. இன்னும் 5 வருடம் தான். இன்னும் 5 வருடத்துல இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடு என்ற அந்தஸ்தை இழந்துவிடும். காரணம் என்ன? அங்கே உள்ள முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி மாறிக்கொண்டு வருகின்றார்கள். 39% பேரு இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கின்றது. ஒரு வருடத்திற்கு 40,000 பேர் இஸ்லாத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இங்கிலாந்துல! எந்த அளவிற்கு என்றால், கடந்த வருடம் 2012ஆம் ஆண்டு
எந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பேர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரத்தை திரட்டுகின்றார்கள். இங்கிலாந்தினுடைய தேசிய புள்ளியியல் துறை ஒரு புள்ளி விவரத்தை திரட்டுகின்றது. அந்த புள்ளி விவரத்தை நாம பார்த்தோமே ஆனால் சுப்ஹானல்லாஹ், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல அதிகமான குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புள்ளி விவரத்தை இந்த தேசிய புள்ளியியல் துறை புள்ளி விவரத்தை வெளியிடுகின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகமது என்ற பெயர் எப்படி வைக்கப்படுகின்றது? பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி தழுவுகின்றார்கள். இஸ்லாத்தை தழுவுவதனுடைய விளைவு அவர்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முகமது என்ற பெயரை வைக்கின்றார்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அளவிற்கு இங்கிலாந்துல வளர்ச்சி அடைகிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் உலக நாடுகள்ல இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அளவுக்கரியமாக அபரிமிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம இஸ்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல அளவுக்கு அதிகமாக வளர்ந்து வருகின்றது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொல்லி டென்மார்க்ல நம்ம எதிர்க்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை கண்டித்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடக்கக்கூடிய அளவிற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இஸ்லாம் ரொம்ப வளர்ந்துகிட்டு போகுது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துங்கள், இப்படியே வளர்ந்து கொண்டு இவர்கள் போவார்களே ஆனால் ஐரோப்பிய அந்த கண்டமே இஸ்லாமிய கண்டமாக மாறிவிடும் என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு அஞ்சி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு எழுச்சி. இது நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, முஸ்லிம்களுக்கு உங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்க அந்த மாதிரிதான் சொல்லிட்டு தான் போவீங்க, காரணம் என்ன, உங்க மதத்தை பத்தி நீங்க பெருசா தானே பேசுவீங்க என்று சொல்வார்கள். நம்ம சொல்லவில்லை. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் இப்ப நான் சொன்ன புள்ளி விவரங்கள் எல்லாம் CNN என்ற அந்த சேனலுடைய புள்ளி விவரம், BBC வெளியிட்ட புள்ளி விவரம், டெய்லி மெயில் என்ற அந்த உலக பிரபலியமான பத்திரிகை வெளியிட்ட புள்ளி விவரத்தை தான் எவ்வளவு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒருபடி மேல போய் முன்னாள் போப்பாண்டவர் இருந்தாரா இல்லையா, போப் 16ஆம் பெண்டிக்ட், அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். என்ன வெளியிடுகிறாரு? இந்த உலகத்துல மிக அதிகமாக பரவக்கூடிய, வேகமாகவும் அதிகமாகவும் பரவக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று போப்பாண்டவருடைய வாயிலிருந்து அல்லாஹ் வர வைக்கின்றான் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, எந்த அளவுக்குன்னா புள்ளி விவரத்தோட சொல்றாரு. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தான் நம்ம அதிகமா இருக்கிறோம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இல்ல, முஸ்லிம்கள் தான் அதிகமாகிட்டு போறாங்க. இப்ப உள்ள கணக்குப்படி முஸ்லிம்கள் 132 கோடி பேர் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் 112 கோடி பேர் தான். இஸ்லாம் மிகைத்து விட்டது நம்மள. ஒவ்வொரு வருடமும் யூத மதத்திலிருந்தும் கிறிஸ்தவ மதத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 50,000 பேர் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி போப்பாண்டவர் புள்ளி விவரத்தை கொடுக்கின்றார் என்றால் அதனாலதான் போப்புக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. போப்பாண்டவரே தூக்கினாங்களா இல்லையா? எந்த ஒரு போப்புன்னு ஒரு இடத்துக்கு ஒருத்தவர் வந்தாருன்னா அவரா தானா செத்து போனா தான் உண்டு, அவரா செத்ததுக்கு அப்புறம் தான் வேற ஒரு போப்பை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனா இந்த போப்பாண்டவர் என்ன செய்யறாரு, இஸ்லாம் குறித்த கருத்துக்கள், அதே மாதிரி ஓரின சேர்க்கையை எதிர்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு ஆதரவாக பேசுறாரு. பைபிள் குறித்து சில விஷயங்களை, பைபிள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த முன்னறிவிப்புகள் குறித்த விஷயங்களை எல்லாம் ஒரு பைபிள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்ட உடனேயே அந்த பைபிளை நான் படிக்க விரும்புகின்றேன் என்று விருப்பம் தெரிவிக்கின்றார். இதெல்லாம் பாக்குறாங்க. இவர் இஸ்லாத்தை தழுவினாலும் தழுவிடுவாரு, இவரோட சேர்ந்து எல்லாரும் இஸ்லாத்தை கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிடுவார் என்று சொல்லி அவரை மிரட்டி அவரிடத்திலிருந்து ராஜினாமா வாங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போகின்றது என்றால் இப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு எழுச்சியாக இருக்கின்றது. இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வளர்ச்சி போகுது என்றால் இது நம்ம சொல்லவில்லை, போப்பாண்டவர் சொல்கின்றார் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கிறோம், பியூ என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சில புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 232 நாடுகள்ல ஆய்வு செய்து அந்த பியூ என்ற அமைப்பு, அது மதம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஆய்வு பண்ணி புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க. 232 நாடுகள்ல போய் 2 வருடமாக பல்வேறு தரப்புல பல்வேறு கட்டங்கள்ல ஆய்வுகள் நடத்தி இஸ்லாம் குறித்து புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றார்கள். 2010ஆம் ஆண்டு இப்ப உள்ள நிலவரப்படி 161 கோடி பேர் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள்.
இன்னும் 20 வருஷம் தான். 20 வருஷத்துல இந்த 161 கோடி பேர் முஸ்லிம்கள் இன்னும் 20 வருஷத்துல அப்படியே டபுள் மடங்காக மாற போகின்றார்கள். அப்படின்னா 322 கோடி பேர். அப்ப இப்ப வந்து 4ல ஒரு ஆளு தான் நம்ம முஸ்லிம்களா இருக்கிறோமா? இத வந்து 3ல ஒரு அடுத்து இந்த ஒரு இன்னும் 20 வருஷத்துல எடுத்து பார்த்தீர்களே ஆனால் 3 பேர் இருந்தால் உலகத்துல 3 பேர் இருப்பாரே ஆனால் அதுல ஒருத்தர் முஸ்லிமா இருப்பாரு என்று சொல்லி பியூ என்ற அமைப்பு, இது வந்து முஸ்லிம்களுடைய அமைப்பு கிடையாதுங்க. இந்த அமைப்பானது வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அங்கம் வகிக்கக்கூடிய வாஷிங்டனை தலைமையாக இருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன புள்ளி விவரத்தை சொல்லுது? இன்னும் 20 வருஷம் தான். 20 வருஷத்துல அப்படியே டபுள் மடங்கா மாறிடுவாங்க. பொறுக்க முடியல இங்க உள்ள ஆளுகளுக்கு. இந்து முன்னணிக்காரன் என்ன செய்யறான்? இத நோட்டீஸ் போட்டு பாத்தீர்களா முஸ்லிம்கள் எப்படி மாறிக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, இன்னும் 20 வருஷத்துல இவங்க தான் மேய்ச்சி போக போறாங்க. இப்படி வந்து இவர்கள் வந்து தங்களுடைய மதத்தை வளர்த்து கொண்டு போகின்றார்கள் என்று அடியில அடுப்பு வச்சு எரிச்ச மாதிரி எரிச்சல் தாங்க முடியாமல் நோட்டீஸ் வெளியிடக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்து வருகின்றது? இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைகின்றது, அதுக்குரிய காரணம் என்ன? இதுதான் இங்க நம்ம பார்க்கணுங்க. அதாவது வந்து இவ்வளவு ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சி எந்த அளவிற்கு என்றால் அவதூறுகள்னா சும்மா இல்லை. இஸ்லாம் குறித்த அவதூறுகளை பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாம் குறித்து சொல்லப்பட்ட அவதூறுகளும் முஸ்லிம்கள் மேல வீசப்படக்கூடிய அந்த புழுதி வாரி வீசக்கூடிய தன்மைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து போய்கொண்டே போகுது. ஒரு பக்கம் சங் பரிவாரர்களுடைய சதி, ஒரு பக்கம் நசாராக்களுடைய சதி, ஒரு பக்கம் யூதர்களுடைய சதி, ஒரு பக்கம் பௌத்திஸ்டுகளுடைய சதி. இவ்வளவு சதிகளையும் தாண்டி ஏன் வளர்கின்றது? ஏன் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இப்படி அபரிமிதமாக இருக்கின்றது? நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோமே ஆனால் அதாவது வந்து மக்கள் வந்து ஒரு சரியான ஒரு பாதையை நோக்கி தேடி அலைகிறான். அவனுக்கு ஒரு தீர்வு, உலகத்தில் நடக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏதாவது தீர்வு கிடைக்காதா? இந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம தீர்வு காண்பது? இந்த பிரச்சனைக்கு எதுதான் நிரந்தர தீர்வு என்று தான் ஒவ்வொரு பிரச்சனையும் அடையும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கின்றான். அப்படி ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்தை நோக்கி ஆய்வு செய்யறான், இஸ்லாத்தை ஆய்வு பண்றான். இஸ்லாத்தை ஆய்வு பண்ணும் பொழுது இஸ்லாத்தினுடைய தீர்வு இருக்கின்றதே, அந்த தீர்வை பார்த்து விட்டு இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு நாளா என்று சொல்லி அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் என்றால் அதற்குரிய காரணம் இது இறைவனுடைய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இறைவனுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, என்ன தீர்வு சொன்னா இவனுக்கு சரியான முறையில் இவனுடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கும் என்று ஆய்வு செய்து படைத்த இறைவன் வழங்கிய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி கொண்டுதான் மக்கள் அலையலையாக வருகின்றார்கள். இப்ப அமெரிக்கால சொல்றோமே, அமெரிக்கால இப்படி மக்கள் அலையலையா வர்றாங்கன்னா காரணம் என்ன? அவனுக்கு வந்து இந்த நாட்டுல அவனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள். இப்ப ஹிஸ்பானிக்குகள் இஸ்லாத்தை தழுவுனாங்களே, 2006ல 1 லட்சம் முஸ்லிம்கள் 1 லட்சம் பேர் ஹிஸ்பானிக்கள் இஸ்லாத்தை தழுவி இருந்தாங்க. 5 வருடத்துல 10 லட்சமா அது மாறிச்சே. ஏன்னு சொல்லி ஆய்வு பண்றான், ஏன்னு சொல்லி ஆய்வு பண்றான். பாக்குறோம், ஆச்சரியப்படுறோம். என்ன ஆச்சரியம்னா இவன் எதை வந்து இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக எத்தனை அவதூறு பிரச்சாரத்தை சொன்னானோ அதுவே அவங்களுக்கு எதிராக திரும்புறதை பார்க்கின்றோம். என்ன சொல்றான்? குர்ஆன் வந்து ஒரு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு புத்தகம், முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள், முகமது என்ற நபி இருக்கின்றாரே அவர் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரவாதத்தை அவர்களுக்கு போதித்திருக்கிறார், அதனால ஒருவேளை இஸ்லாத்தை தழுவாதீங்க என்று சொல்லி ஒரு பில்டப்பை போடுறாங்க, ஒரு அவதூறு பிரச்சாரத்தை சொல்லுகின்றார்கள். இதை கேட்கக்கூடிய மற்ற ஆளுகள் என்ன செய்யறாங்கன்னா, என்னடா இது குர்ஆனை வந்து தீவிரவாத புத்தகம்ன்றாங்க, அப்படி அதுல என்னதான் இருக்கு, வேணாம் பேசாம வாங்கி படிச்சு பார்ப்போமே என்று சொல்லி வாங்கி படிச்சு பார்க்கிறான். படிச்சு பார்த்தா என்னடா இது தீவிரவாத புத்தகம், நீங்க இது இந்த அளவுக்கு மனித நேயத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அளவிற்கு ஒரு மனிதனை நீ கொள்வாயானால் இது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொண்டதற்கு சமம் என்று இந்த குர்ஆன் சொல்கின்றதே, இதுவா தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லி பார்த்து விட்டு இப்படிப்பட்ட ஒரு அழகான சித்தாந்தத்தை போதிக்கக்கூடியதையா தப்பு சொன்னா என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இஸ்லாத்தை நோக்கி வந்தவரிடத்துல பேட்டி எடுத்து அந்த பேட்டியும் வெளியிடுகின்றார்கள். ஏன் இஸ்லாத்தை தழுவுனீங்க என்று கேட்டால்
இல்ல இஸ்லாம் வந்து தீவிரவாதமா இருக்கும், பெண்களை கேவலப்படுத்துது, இது போன்ற பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுதுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உள்ள போய் இதுக்காகவே குர்ஆனை வாங்கி படிச்சு பார்த்தேன். குர்ஆனை படிச்சு பார்த்தா இது பெண்களை இந்த அளவு கண்ணியப்படுத்துதா, இந்த அளவுக்கு மனிதநேயத்தை போதிக்குதா என்பதை உணர்ந்து கொண்டு இஸ்லாத்தை நான் தழுவி விட்டேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம் என்றால், அப்ப இது வந்து எந்த அளவிற்கு பாத்தீங்களா, இவர்கள் எதை வந்து இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் திருப்பி விட்டார்களோ அதுவே அவர்களுக்கு எதிரானதாக மாறக்கூடியதை பார்க்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கின்றார்கள். நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இது இருக்கின்றது. இது வந்து குடும்ப கட்டமைப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா குடும்ப கட்டமைப்பு கிடையாது, கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமா போய் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அமெரிக்கர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கின்றது, இன்னைக்கு இந்து பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ் பதிப்புல என்ன அப்படின்னா, கலிபோர்னியாவினுடைய பெண் மேயர் கல்யாணம் பண்றாரு. 57 வயது பெண் மேயர் கல்யாணம் பண்றாரு. யார கல்யாணம் பண்றாருன்னா, 30 வருஷமா தான் ஒரு பெண்ணை வந்து அவர் நேசிச்சுக்கிட்டு இருந்தாலும், 30 வருஷமா பெண் தோழியை நேசிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொம்பளைய நான் கல்யாணம் பண்றேன். ஒரு பொம்பளையோட கல்யாணம் பண்றாங்க. என்னடா இது, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைய நான் கல்யாணம் பண்றா அப்படின்னா, ஒரு மேயரே அப்படி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்றால், ஓரின சேர்க்கை, ஆம்பளையும் கல்யாணம் பண்றான், பொம்பளையும் கல்யாணம் பண்றான். ஆய்வு பண்ணி பார்த்தா பல மக்களுக்கு வந்து பல பேருக்கு அப்பம் பேரே தெரியல. புதுசா ஒரு வண்டி கண்டுபிடிச்சு விட்டாங்களா இல்லையா, நியூயார்க்கினுடைய முக்கிய நகரங்களில் எல்லாம் வண்டி சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன வண்டி அப்படின்னு பார்த்தா, ஹூ இஸ் யுவர் டாடி, அந்த வண்டிக்கு பேரு, உங்க அப்பன் பேரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கு பேரு. என்னன்னா, ரோட்ல போற வர்ற ஆளையெல்லாம் கூப்பிட்டு உங்க அப்பா பேர் தெரியாட்டினா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி உங்க அப்பனை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வண்டி விடுகின்றார்கள். அப்ப இதெல்லாம் பாதிக்கப்படுறான். என்னடா இது, ஆம்பளைக்கும் தேவாலயத்தை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பொம்பளைக்கும் வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் போட்டு நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இது என்னடா இப்படிப்பட்ட கேவலத்தனமான ஒரு வாழ்க்கையா, பெத்த அப்பன் பேரு தெரியாம எத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்னடா என்று சொல்லி ஆய்வு செய்யறான். அவனுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு வடிகால் இல்ல. அப்படி ஒரு வடிகால் இல்லாதனால தான் இவன் வந்து தேடி அலையக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் அழகான வடிகாலாக இருக்கின்றது. பாக்குறோம், இங்கிலாந்துல ஒரு ஆய்வு நடத்துகின்றார்கள். கிட்டத்தட்ட 1,22,000 பேரை கூப்பிட்டு சர்வே பண்றாங்களாம். சர்வே பண்ணா அதுல 72,000 பேருக்கு அப்பன் பேர் தெரியல. 72,000 பேரு உங்க அப்பன் யாரா, உங்க அப்பன் பேர் என்னன்னு கேட்டா என்னன்னு தெரியல, எங்க அம்மா பெத்து போட்டு போயிட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது. என்றால் குழுக்கள் போட்டா அப்பங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல பாதிக்கப்படுறான். பாதிக்கப்பட்டு ஏன் இந்த காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து சிங்கிள் மதர் சித்தாந்தம். சிங்கிள் மதர்னா என்ன, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடிய நேரத்திலேயே 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு 13 வயசுலயே குழந்தை பெற்றெடுத்து விடுகின்றார்கள் கல்யாணம் பண்ணாம. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பொம்பளையும் புள்ள பெற்றுறாளுங்க. அப்படி புள்ள பெக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பேருதான் சிங்கிள் மதர். அவங்களுக்கு எல்லாம் நாங்க மானியம் கொடுத்து அவங்களுடைய அந்த குழந்தைகளை வளர்க்கிறது. காரணம் என்ன, கணவன் இல்லாம புள்ள பெற்றிருக்காங்களா இல்லையா, அதனால அவர்களுக்கு நாங்க மானியம் கொடுத்து அவர்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் என்று சொல்லி சிங்கிள் மதர் சித்தாந்தத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது. தன்னந்தனியா கிடக்குறாங்க, இவங்களுக்கு பாதுகாக்க ஆள் இல்ல, அதனால இவங்களுக்கு நாங்க மானிய தொகை கொடுக்கிறோம் என்று. இப்படி 72,000 பேருக்கு அப்பன் பேர் தெரியாம இருந்தால் அவன் தேடி அலைகிறான். இதுக்கு தீர்வு என்னடா, ஏன்டா இப்படி நம்ம இப்படி கேடுகட்டத்தனமா இருக்கின்றோம், நம்மளை சரியான முறையில நேர்வழிப்படுத்துறதுக்கு ஒரு வேதம் இல்லையா, ஒரு ஆன்மீக வடிகால் இல்லையா? இந்த ஆன்மீக வடிகாலை தேடி அலையக்கூடியவர்களாக மக்கள் அலையக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இப்படி ஆன்மீகம், ஒரு சரியான ஆன்மீக வழிகாட்டுதல் இல்லையே என்று ஏங்கி ஒவ்வொருவரும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் கூட பார்த்தோம், தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எந்த அளவிற்கு ஆன்மீக தேடல் தேவைப்படுகின்றது என்றால், ஏதாவது என்னத்தையாவது ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி என்று சொல்லி நித்யானந்தாட்ட போய் தீர்வு கேட்கிறாங்களா இல்லையா, பாக்குறோமா இல்லையா? நித்யானந்தா என்பவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆளு, அவர் எப்படிப்பட்ட இரவு ஜபங்கள் இரவு பூஜை எல்லாம் நடத்தினாரு எல்லாம் தெரியத்தான் செய்கின்றது. இவ்வளவு தெரிஞ்சாலும் இப்ப நித்யானந்தா உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப பஞ்சாயத்து பேசுறாரா இல்லையா, அவர் உட்கார்ந்து ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிறாரா இல்லையா,
அப்படி ஆன்மீக தேடல் தேவைப்படுகின்றது. ஏதாவது ஒரு வழி இருந்தால் எங்களுக்கு ஒரு வடிகால் தேவை என்று அலையக்கூடியவர்கள் விளக்கில் போய் விழக்கூடிய விட்டில் பூச்சிகளாக தீய வழியின் பக்கம் போறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, வாங்கி பாக்குறாங்க, இது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக இருக்கு, இப்படி ஒழுக்கத்தை அழகான முறையில போதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா என்று சொல்லி அலையலையா இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். அப்படி மக்கள் வர்றது இது ஒரு காரணம். அடுத்த காரணம் என்ன, ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்லணும் இவங்களுக்கு தெரியவில்லை. குற்றங்கள் அதிகமா நடக்குது, குற்றங்களை குறைக்கிறதுக்கு என்னடா செய்யணும் என்று சொல்லி இவங்கள்ட்ட கேட்டா இவங்களுக்கு சரியான தீர்வு சொல்ல தெரியல. நீ வந்து கொள்ளையடிக்க கூடியவனையும் திருடக்கூடியவனையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறான். சிறைச்சாலையில் அடைச்சா சோறு போட்டா எப்படா குற்றம் குறையும்? குற்றத்தை குறைக்க முடியல இவங்களால. என்ன பண்றான், கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சா அது மாமியார் வீடுன்றான், அத மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்றான். ஏதாவது ஒரு தப்பு பண்ணி விட்டால் இதுக்காகவே சிறைச்சாலைக்கு போறதற்காகவே தப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறது பாக்குறோம். இந்த சென்னையில எல்லாம் பார்த்தோம், கண்ணு தெரியாத ஒரு கணேசன் என்பவர் வந்து என்ன செய்யறாரு, தஞ்சாவூர் பெரிய கோயில்ல குண்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லி போன் பண்ணி மிரட்டுறான். உடனே வந்து அடுத்த நாள் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு மோப்ப நாய்கள் எல்லாம் இறக்கி பயங்கரமா டெஸ்ட்கள் எல்லாம் பண்ணி வெடிகுண்டு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. வெடிகுண்ட காணாம். கடைசியில வந்து எவன்டா அது போன் பண்ணது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சா வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய கணேசன் என்ற கண்ணு தெரியாத நபர் தான் இந்த மாதிரி வந்து போன் பண்ணி மிரட்டி இருக்காரு, தஞ்சை பெரிய கோயில்ல குண்டு இருக்குன்னு சொல்லி பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஏன்டா மிரட்டின, ஏன்டா இந்த மாதிரி வந்து குண்டு இருக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை அப்படின்றான். ஆனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டைனா ஏன்டா தஞ்சை பெரிய கோயில்ல குண்டு வச்சண்ட அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இல்ல என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டா. உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போனா அதுக்கு ஏன்டா வெடி குண்டு வச்சுதான் மிரட்டின? சோறாக்கி கொடுக்க ஆள் இல்ல, தூக்கி உள்ள வைப்பீங்கல்ல, 3 வேளை சாப்பாடு, மணி அடிச்சா சோறு, வாரத்துக்கு ஒரு வாரம் ஒரு படம் வேற காட்டுவீங்க, அது ஒரு சிக்கன் வேற வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் போடுவேன், இது ஒரு தீர்வா? இந்த மாதிரியான ஒரு தீர்வை சொன்னா இப்படிப்பட்ட ஒரு தீர்வு ஒரு உருப்படியான தீர்வா என்று மக்கள் கொதிக்கிறான். இதுக்கு என்னடா தீர்வு என்று சொல்லி ஏங்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இப்படிதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதாவது தீர்வு, சரியான தீர்வு கிடைக்காதா? பாலியல் சேட்டைகள்னு சொல்லிட்டு கற்பழிப்பு வழக்குல எனக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த தண்டனையை கூட அந்த தண்டனையை கூடன்னு கத்துற, தீர்வு கிடைக்க மாட்டேனுது. இருக்க பாலியல் சேட்டைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே தான் இருக்கு. பாக்குறோமா இல்லையா? என்னடா தீர்வு என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற நிலையில இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளை ஆய்வு செய்கின்றார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இருக்கின்றதே, திருடுறானா கைய வெட்டு, திருடுனவனுக்கு கைய வெட்டிப்பாரு, அடுத்து திருடுவானா? கொலைக்கு கொலை, அன்னன் நப்ஸ பின் நப்ஸி வல் ஐன பில் ஐனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் உதுன பில் உதுனி வல் ஜுருஹ கிஸாஸுன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, உயிருக்கு உயிர். யார் எந்த அளவிற்கு காயப்படுத்தினானோ அந்த அளவுக்கு அவனையும் காயப்படுத்த வேண்டும் என்பது அவர்கள் மேல விதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டு பாரு, இதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவனும் உணர்கின்றான். பார்த்தோமா இல்லையா? வினோதினி என்ற ஒரு பெண்ணை மூஞ்சில ஆசிட்டு ஊத்துனா, ஒரு அயோக்கிய ஒரு மனித மிருகம் ஊத்தியது. அந்த பெண் வந்து ஆசிட்டால வெந்து நீந்து அவன் வந்து தன்னுடைய உயிரை விட்டா. உயிரை விடுறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணிடத்துல கேட்கிறான் என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த ஆசிட் ஊத்துனவனுக்கு 3 வேளை சோறு போட்டு பாப்பீங்களா? 3 வேளை சோறை போட்டு நல்லா நீ சோறு சாப்பிடுறா ராசா, வாரம் ஒரு படம் உனக்கு காட்டுறேன்டா, உனக்கு சிக்கன் மட்டன் வாங்கி தரேன்டா என்று சொல்றதுக்கு தண்டனை? இதுக்கு பேர் தண்டனையா? இதுக்கு பேர் தீர்வா? இது இப்படி ஒரு தீர்வை கொடுத்தா எவன் திருந்துவான்? எவனும் திருந்த மாட்டான். இந்த வினோதினிட்ட கேட்கும் பொழுது அந்த வினோதினி என்ற அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னாலே, என்ன சொன்னா, என் மூஞ்சில எப்படி அவன் ஆசிட் ஊத்தினானோ அதே மாதிரி அவனுடைய மூஞ்சில ஆசிட் ஊத்த வேண்டும். அவனுடைய மூஞ்சில ஆசிட் ஊத்தி அவன் வந்து இதனுடைய வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மரணித்தாள். அவனுடைய அந்த தகப்பன் அழுதான். அவளுடைய மரணத்தினுடைய தருவாயில மரணம் அடைந்து அந்த பெண்ணுடைய தகப்பனை வெளியே வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? அவனை உங்க மேல கொலை பண்ணவனை என்ன செய்யணும்? அவனை வந்து ஒரு நிமிஷத்துல தூக்கில போட்டு கூட சாவடிச்சிட கூடாது.
என் மக அனுபவித்த அதே மாதிரியான துன்பத்தை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தந்தை கதறினானே. இதத்தான் இஸ்லாம் தீர்வாக சொல்லுது. நீ அந்த மாதிரி செஞ்சு பாரு, உனக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் பார்க்கிறாங்க. என்னடா இது, இதத்தானடா, இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும், இந்த மாதிரியான தீர்வு தான் சரியான தீர்வு என்று சொல்லி சரியான தீர்வின் பக்கம் வரும் பொழுது அவன் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவனாக மாறுகின்றான். இப்படிதான் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் எப்படி எல்லாம் தீர்வு சொல்லக்கூடியதுன்றத அவர்களே அனுபவபூர்வமாக பார்க்கின்றார்கள். ஒரு பக்கம் கத்துவாங்க, இஸ்லாமிய சட்டம் வந்து காட்டு மிராண்டி சட்டம், நீங்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள், ஒருத்தவன் கொலை பண்ணான்னா இன்னொரு ஆளை கொலை பண்ணுவீங்களா? ரிசானான்னு ஒரு பொம்பளை வந்து ஒரு 4 மாத குழந்தையை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான்றதுனால ரிசானாவுடைய தலையை வெட்டிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி கூக்குரல் போட்டாங்க. இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காகவே கூக்குரல் போட்டான். ஒரு பக்கம் கடந்து கத்திக்கிட்டு கிடந்தான். அல்லாஹ் எப்படி மாத்துறான்னா, இந்த ரிசானான்னு சொல்லிட்டு ரிசானாவுடைய விஷயத்துல உலகம் உள்ள கடந்து கத்திக்கிட்டு கிடந்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த திமுக தலைவர் வரைக்கும் கத்தனான், இது அநியாயம் அப்படின்னு சொல்லி. மனுஷபுத்திரன் என்ற அறிவு ஜீவி எல்லாம் கடந்து கத்தி கொண்டிருந்தது. கடைசியில பார்த்தா அல்ல அதுக்கு டெஸ்டுக்கே இன்னொன்னு விடுறான். டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு ரொம்ப பூதாகரமா வெடிக்குது. டெல்லி மாணவியை கற்பழிச்சவனை என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா எந்த அளவிற்கு என்றால் பிஜேபியினுடைய சுஷ்மா ஸ்வராஜ் வரைக்கும் இவனை கொல்ல வேண்டும், இவனையும் காலி பண்ணணும், இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதைத்தான இஸ்லாம் சொல்லுது. ரிசானாவுடைய விஷயத்துல இதை சொல்லும் பொழுது காட்டு மிராண்டிகள் என்று எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாயை வச்சு அல்லாஹ் எப்படி சொல்ல வைக்கிறான், கொலைக்கு கொலை என்பதுதான் தீர்வு. அந்த பெண்ணை டெல்லி மாணவியை கற்பழிச்சாங்களா, அந்த மாணவியை கற்பழிச்சு கொலை பண்ணவன தூக்கு தண்டனை நிறைவேற்று என்று இந்தியா முழுவதும் கடந்து கத்துச்சா இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தான் சரியான தீர்வுன்னு பாக்குறான். அதே மாதிரி இன்னும் ஒருபடி மேல போய் இந்த அவதூறுகள் எல்லாம் இல்லாம ஒருபடி மேல போய் இந்த பாலியல் சேட்டைகள், ஆடை கலாச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, பாலியல் சினிமிசம் கூட போயிட்டே இருக்கு. என்ன செய்யறது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் தீர்வு பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தான் சரியான தீர்வு என்பது ஒவ்வொரு விஷயமாக உறுதிப்படுத்தப்பட்டே கொண்டே வர்றதை பாக்குறோம். இப்ப முந்தா நேத்துலாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நெல்லை கலெக்டர் அதிரடி உத்தரவு. என்ன உத்தரவு போட்டிருக்காராம், ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த ஸ்கேன் மையங்கள்ல பெண்களை தனித்து விடாதீங்க, தனியா அனுமதிக்க கூடாது. ஒரு பெண்ணு ஸ்கேன் செய்ய போறான்னா அவளோட சேர்ந்து ஒரு ஆம்பளையும் கூட இருக்க வேண்டும். காரணம் என்ன, அங்க இருக்கக்கூடியவன் சில்மிசம் பண்ணிடுறான், சேட்டை செஞ்சிடறான். அதனால ஆணும் பெண்ணும் தனித்து இருக்காதீர்கள், கூட இன்னொரு ஆளு கூட இருக்கணும் பாக்குறோம். அதே மாதிரி முந்தா நேத்து பேட்டி சென்னையில உள்ள அரசு மருத்துவமனையினுடைய டீன் கீதாலட்சுமி பேட்டி கொடுக்கின்றார் என்று செய்தியை போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஆண் டாக்டர்கள் வந்து பெண்களை சோதிக்கின்ற என்ற பெயரில் பாலியல் சின்மிசங்களை செய்து விடுகின்றார்கள். அதனால நாங்க சில நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறோம். ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது, கூட இன்னொரு ஒரு ஆள் இருக்க வேண்டும், கூட ஒரு பெண் செவிலியரோ அல்லது பெண் உதவியாளரோ அல்லது கூட நோயாளியோடு கூட போகக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ கூட இருக்க வேண்டும் கட்டாயம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். என்றால் திரும்புறீங்களா, இஸ்லாத்தை நோக்கி திரும்புறீங்களா? இதைத்தானப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருப்பாரையானால் மூணாவது அங்கே சைத்தான் இருக்கின்றான். அப்ப சைத்தான் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வேலையை காட்டுவான், தனிச்சு இருக்காதீங்க, 2 பேரும் தனித்து இருக்க கூடாது என்று சொன்னார்களே, நோக்கி திரும்புகின்றார்கள். அப்ப பார்க்கிறோம், உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இஸ்லாம் தான் சரியான தீர்வு அப்படின்றதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அலை அலையாக வருகின்றார்கள். வர்றதை பார்த்து இவங்களால பொறுக்க முடியல. பொறுக்க முடியாம என்ன அவதூறுகளை சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க வந்து மிரட்டி மதம் மாத்துறீங்க. யாரா மிரட்டுறா? மிரட்டி மதம் மாத்த முடியுமா? எவனையாவது மிரட்டி நீ வந்து இஸ்லாத்தை தழுவிக்கணும்னு சொல்லி மிரட்டி மதம் மாத்த முடியுமா? இந்த சங்பரிவார கும்பல் சொல்லிட்டு தெரியுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எப்படி நீங்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி மாத்தினாங்களா அந்த முகலாய மன்னர்கள்லாம், ஒரு கையில வாளு ஒரு கையில குரானம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு, உனக்கு வந்து இந்த வாளு வேணுமா இந்த குரான் வேணுமான்னு கேட்பாங்களாம். குரானை ஏத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு மாறிட்டா ஓகே, இல்லன்னா ஒரே போடா போட்டு சாவடிச்சாங்க.
அப்படி மிரட்டி தான் இஸ்லாத்துக்கு மாத்தினா. ஏண்டா எப்படியாவது இப்படி மிரட்ட முடியுமாடா? எப்படா மாத்த முடியும்? இஸ்லாம் என்பது தத்துவார்த்த ரீதியா ஒருவனுடைய உள்ள அடிப்படையில அவன் உளப்பூர்வமா ஏற்றுக்கொண்டால்தான் அவன் முஸ்லீம். அப்படி எல்லாம இஸ்லாத்தை நோக்கி ஒருத்தன் வந்துகிட்டு அவன் நடிச்சா அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில முஸ்லீமா இருக்க முடியாது. அப்படின்னும் பொழுது திணிச்சு அவனை மாத்த முடியுமா? முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உனக்கு ஓ மார்க்கம் உனக்கு, ஏ மார்க்கம் எனக்கு. கல்லா இன்னஹா தஸ்கிரா ஃபமன் ஷா ஸக்கரா, அப்படி அல்ல, இது அறிவுரை, விரும்பியவர் இதை ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பியவர் இதை ஏற்கட்டும், விரும்பியவர் இதை மறுக்கட்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் எவனையும் நிர்பந்தப்படுத்தினா யாரையும் மாத்தவில்லை. நிர்பந்தப்படுத்தி மாத்தணும்னா ஒரு நாள் கூட அதுல இருக்க மாட்டான், ஓடி போயிருவான். ஆனால் மக்கள் அலையலையாக அணியணியாக, பெண்கள் அணியணியாக வருகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? இத்தகைய தீர்வுகளை பார்க்கின்றார்கள். தீண்டாமைக்கு தீர்வு முடியல. தீண்டாமை என்ற அந்த சமூக கொடுமையை ஒழிக்கவர்களால் முடிஞ்சுச்சா? என்னென்னமோ சமத்துவபுரம் அப்படின்னு போட்டான். சமத்துவபுரத்துல தாழ்த்தப்பட்டவனும் உயர்ந்த ஜாதி ரெண்டு பேரும் ஒன்னா வைக்கிறோம்னு சொல்லி சமத்துவபுரம் திறந்தீங்க. அவன் எல்லாம் வாடகை விட்டு ஓடி போயிட்டாங்க. பார்த்தோமா இல்லையா? நீ சமத்துவபுரத்தை திறந்து என்னத்தை உன்னால கிழிக்க முடிஞ்சிச்சு? அதோடு மட்டும் இல்லாம சமத்துவ தேநீர் திட்டம்னா, சமத்துவ தேநீர் திட்டத்திலேயே கொட்டாங்குச்சியில தனியா தேநீர் கொடுத்தீங்களா இல்லையாடா? அந்த அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறது பார்க்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு போட்டான். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டான். காரணம் என்ன? அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரி அவன் உயர் ஜாதியா இருக்கிறான், ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்படி இவர்கள் தீண்டாமைக்கு என்னென்னமோ சட்டத்தை போட்டீர்களே. இஸ்லாம் ஒரே ஒரு கலிமாவின் மூலம் எல்லாத்தையும் ஒண்ணாக்கினதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமா, அந்த திருக்கலிமாவை நீ மொழிவாயானால் இங்க தாழ்த்தப்பட்டவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி இதெல்லாம் கிடையாது. தாழ்த்தப்பட்டவனா ஒருத்தன் களிமா சொல்லி இஸ்லாத்தை தள்ளுவானையானால் அவன் நாளைக்கு அவன் இமாமத்து பண்ணுவான், பரம்பரை முஸ்லிம் பின்னாடி நின்று சொல்லுவான். பாக்குறோமா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்! அதோடு இந்த கருப்பினம் என்ற பேர்ல இனத்தால நசுக்கப்படுகின்றான. மண்டோலா இறந்து போயிட்டாரு, எல்லாருக்கும் கவலையா கருப்பினத்தாளுகிட்ட எல்லாம். காரணம் என்ன? மண்டேலா செத்து போயிட்டாரு. அதனால திருப்பி நம்மள கருப்பர்கள் என்ற அடிப்படையில வெறி பிடிச்சு இவங்க தாக்குவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க என்று சொல்லி அஞ்சக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால் காரணம் என்ன? மண்டேலா செத்து போயிட்டாருன்னா அப்ப கருப்பினம் மறுபடியும் அடி வாங்க ஆரம்பிக்குமா? இங்க வா, இஸ்லாத்துக்கு பாரு, இந்த மாதிரி கருப்பு வெள்ள ஒண்ணும் கிடையாது. போய் ஹஜ்ஜில பாரு, கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய கருப்பினத்தான் முன்னாடி தொழுவான், அவனுக்கு பின்னாடி வெள்ளக்காரன் முன்னாடி தொழுகிறான், அவனுடைய காலி இவனுடைய தலையில படுது. பார்க்கிறோமா இல்லையா? இப்படி கொண்டு எல்லாத்தையும் ஒன்னா நிப்பாட்டுதா இல்லையா இஸ்லாம்? இதை பார்த்து விட்டு இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். பெண்கள் அணியணியா இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். பெண்களையும் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. பெண்களை மற்ற மதங்கள்ல மனுஷியனாவே மதிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமாக இருக்கின்றது. அவங்களுக்கு சொத்துரிமை இருக்கின்றது, கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது, கணவன் வேணாம் என்றால் விட்டு விலகக்கூடிய உரிமை இருக்கின்றது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகர் கேட்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. இப்படி பார்த்தீர்களே ஆனால் திருமணம் முடிப்பதற்கு இத்தகைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமா இருக்கிறதை பார்த்துவிட்டு பெண்கள் அலையலியா இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். இப்படி எல்லாம் உலக நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை இவ்வளவு அவதூறுகளுக்கு மத்தியிலையும் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ உன்னுடைய வாயால ஊதி அணைக்கலான்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைச்சாலும் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது. நீ எவ்வளவுதான் திட்டம் தீட்டி இதை கருவறுப்பதற்கு உன்னால் நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஒன்னும் செய்ய முடியாது. இங்க பாக்குறோம், இங்க அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய இந்த ஏகத்துவ பிரச்சார பணி, இதன் மூலமா வரக்கூடிய இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நீங்க வாரம் உணர்வுல பாப்பீங்க. 2-3-4 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறோம். இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து வருகின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்துக்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அணி அணியாக வருகின்றார்கள். எப்படி வர்றாங்க? தலைமைக்கு வரக்கூடிய அந்த கடிதங்களை எல்லாம் பார்த்தா எல்லாம் பிரமத சகோதரர்களுடைய கடிதங்களுடைய படைதான் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்ன? இஸ்லாத்தை பத்தி நான் அறிய விரும்புறேன்,
இஸ்லாத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், எனக்கு ஒரு திருமறை குர்ஆனை தாங்க என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களுடைய பட்டியல் கூடிக்கொண்டே போகின்றது. நம்முடைய சகோதரர்கள் கொண்டு போய் குர்ஆனை நேரடியாக கொடுக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான விவாதங்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், இப்படிப்பட்ட துண்டு பிரசுரங்கள், இது போன்ற புத்தகங்கள், இதையெல்லாம் கொண்டு போய் கொடுக்க பார்த்து விட்டு அலை அலையாக இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். இந்த பார்க்கிறோம் சென்னை புத்தக கண்காட்சியில திருமறை குர்ஆனை யார் யாரெல்லாம் அங்கே வந்து கேட்கின்றார்களோ, கேட்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் திருமறை குர்ஆன் இலவசம் என்று தவ்ஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அறிவித்து எல்லாம் கையில ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்துட்டு போனா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வருகின்றார்கள். பல்வேறு மாவட்டத்துல இருந்து திருமறை குர்ஆனை கேட்டு இந்த 4 நாட்கள்ல அப்ளை பண்ணது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணிருக்கிறாங்க. உடனுக்குடனே அந்தந்த மாவட்டங்களுக்கு குர்ஆனை அனுப்பி அந்த மாவட்ட நிர்வாகிகள் கொண்டு போய் சம்பந்தப்பட்ட பிரமத சகோதரர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கறத பாக்குறோம். அப்படி கொடுக்கின்றார்கள் என்று அவர்களே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, நேத்து தான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன், இன்னைக்கு வீட்டுல கொண்டு வந்து திருக்குர்ஆனை கொடுக்கறது கதவை தட்டுறாங்க என்று சொல்லி, இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை நீங்க சரியான முறையில மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பீர்களே ஆனால் மக்கள் அலையலையாக அணி அணியாக இஸ்லாத்தை நோக்கி வர தயாராக இருக்கின்றார்கள். இந்த சங்பரிவார கும்பல் எந்த அளவுக்கு நமக்கு எதிராக பிரச்சாரத்தை திரும்பி விட்டாலும் இந்த பிரச்சாரம் தான் நம்மளை எதிர்க்கிறதுக்கு இவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் தான் நம்மளை இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வருவதற்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக அமைகின்றது. இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இவர்கள் வந்து எந்த அளவுக்கு கங்கணம் கட்டினாலும் இஸ்லாம் மிகைத்தே தீரும். காரணம் என்ன? அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். சுன்னத்த மன்கது அர்சல்னா கபலக மின் ருசுலினா வலா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா. நபியே, இந்த பூமியிலிருந்து உங்களை கிளப்பி வெளியேற்றி விட அவர்கள் ஐடியா பண்றான். உன்னை வந்து கருவறுத்து உன்னை வந்து வெளியேற்றி விடலாம் என்று அவன் விரும்புறான். அவனால முடியாது. உனக்கு பின்னாடி அவன் ரொம்ப கம்மியான நாள் தான் வாழ போறான். காரணம் என்னன்னா, இதுதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய வழிமுறை, இது அல்லாஹ்வுடைய வழிமுறை. இந்த வழிமுறையில நீ எந்த ஒரு மாற்றத்தையும் நீ காண மாட்டாய் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். யுரிதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அந்த காஃபிர் என்ன நினைக்கிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று அந்த காஃபிர்கள் விரும்புகின்றார்கள். அவர்கள் வாயால ஊதி அணைத்தா அணைந்து விடுறதுக்கு என்ன சாதாரண மெழுகுதிரியா, தீக்குச்சி நெருப்பா? அப்படி அல்ல, இது பற்றி எரியக்கூடிய இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இத வாயால ஊதி உன்னால அழித்து விட முடியாது. காரணம் என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் தான் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹ் வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் அவன்தான் தன்னுடைய தூதரை அனுப்பி இருக்கிறான். எப்படி அனுப்பி இருக்கின்றான் தெரியுமா? சத்திய மார்க்கத்துடனும் நேர்வழியுடனும் இந்த தூதரை அனுப்பி இருக்கிறானே. எதற்காக அனுப்புனா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த தூதரை சத்திய மார்க்கத்துடன் நேர்வழியுடன் அனுப்பியதாக வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றானே. அந்த வசனங்கள் மெய்ப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நாம செய்யக்கூடிய இந்த பிரச்சாரங்களின் வாயிலாகவும் நாம அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியின் வாயிலாகவும் அணி அணியாக அலையலையாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லாததான் குறையாக இருக்கின்றது. இப்ப நம்ம எடுத்து சொன்னோமே ஆனால் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தை பற்றி நாம போதிப்பதற்கு இவ்வளவுக்கும் மீடியாக்கள் இல்ல, நமக்கு தனி பத்திரிகைகள் கிடையாது, நம்ம பயங்கரமான ஜப கூட்டங்கள்லாம் நம்ம நடத்துறது கிடையாது. இந்த மாதிரியான எந்த வேலையும் செய்யாமலே இத்தகைய அவதூறுகளுக்கு மத்தியிலையும் இத்தகைய தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தி இவர்கள் செய்யக்கூடிய இந்த அவதூறு பிரச்சாரங்களுக்கு மத்தியிலையும் இஸ்லாம் வளர்கின்றது. நம்ம இஸ்லாத்தை பத்தி போதிக்கிறதற்கு நம்ம போடக்கூடிய அந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபாய் 200 ரூபாயும் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சுதான் நம்ம இந்த பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்க்கக்கூடிய எதிரிகள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாக்குறோம். போன வருஷம் மட்டும் இந்த ப. சிதம்பரம் புள்ளி விவரம் வெளியிட்டாரு. வெளிநாடுகள்ல இருந்து இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக 10,332 கோடி ரூபாய்
ஒரு வருஷத்துல வந்திருக்கின்றது. 10,332 கோடி ரூபாய் வந்திருக்கு இந்தியா முழுவதும். அதுல தமிழகத்துக்கு மட்டும் 1,650 கோடி ரூபாய் இவர்கள் இந்த மத பிரச்சாரத்தை செய்வதற்காக வந்திருக்கின்றது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு வாளி எடுத்துட்டு வருவாங்க உங்கள்கிட்ட, நீங்க போடக்கூடிய அந்த 5 ரூபாயும் 10 ரூபாயும் எடுத்துட்டு போய் அதை வச்சு துண்டு பிரசுரம், அதை வச்சு போஸ்டரு, அதை வச்சு ஒரு இனிய மார்க்கம், இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தித்தான் இஸ்லாத்தை நாம மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனை கோடிகள் நமக்கு கிடையாது. அப்படி இருக்கிற நிலையிலையும் இஸ்லாம் வளர்கின்றது என்றால் இது படைத்த இறைவனுடைய மார்க்கம். அதனாலதான் இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு சுடர் விட்டு வளர்கின்றது. இதை நாம சரியான முறையில மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போமேயானால் இன்னும் அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவார்கள். அப்படி ஒரு இஸ்லாமிய ஒரு நாடாக இந்த இந்தியா மாறுவதற்கு நாம செய்யக்கூடிய அழைப்பு பணி ஒரு அடிப்படையாக அமையும் என்பதை கூறி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த ஒரு எதிரிகளாலும் அழிக்க முடியாது. இது இறைவனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை இவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய இந்த ஒளியை பரிபூர்ணப்படுத்திய தீர்வான் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.